ஒவ்வொரு மண்டலமாக மெட்ராஸ் கழக பொதுச் செயலாளர் 7.5% தந்திட்ட நாயகர், தகவல் தொழில்நுட்ப பிரிவுக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய எங்கள் பாசமிகு அண்ணன் அவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு எளியோருக்கு சேவைக்குரிய விஷயங்களை மட்டும் எடுத்து செய்யுங்கள் என்று அறிவுறுத்தியிருந்தார். கொண்டாட்டங்கள் வேண்டாம், ஆனால் எளியோருக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே கொண்டு போய் சேர்க்க வேண்டும்னு சொல்லியிருந்தாங்க. மிக முக்கியமாக இரத்த தானம், இன்றைக்கு குருதி கொடுப்பது, இன்றைக்கு ரத்தம் கொடுப்பது மிக முக்கிய தேவையாக எல்லோரிடத்திலும் இருப்பதனால், அதுவும் தமிழ்நாடு முழுக்க எல்லாருக்கும், முக்கியமாக அரசு மருத்துவமனைகளுக்கு போய் சேர வேண்டும் என்ற எண்ணத்தோடு நம்மளுடைய கழக தகவல் தொழில்நுட்ப பிரிவு அன்னுடைய பிறந்தநாளை முன்னிட்டு எடுக்கப்பட்ட இந்த முன்னெடுப்பில் கழக பொதுச் செயலாளருக்காக, கழக பொதுச் செயலர் பிறந்த நாளுக்காக இன்றைக்கு 20,532 நண்பர்கள், சகோதரர்கள், சகோதரிகள் அனைவரும் இணைந்து, மாணவியர், இளைஞர்கள், தொழிற்சங்கத்தினர், மருத்துவ அணியினர் அனைவரும் இணைந்து இந்த மிகப்பெரிய சாதனையை நிகழ்த்தியுள்ளனர். இன்றைக்கு 20,532 என்பது ஒரு சில பகுதிகள் என்று மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு முழுக்க அனைத்து கிராம பகுதிகளுக்கும் அந்த ரத்தம் போய் சேருகின்ற வகையில் இது இந்த மருத்துவ முகாம்கள், இரத்த தான முகாம்கள் இங்கே நடத்தப்பட்டது. அது முக்கியமாக மாவட்ட கழகங்கள், 82 மாவட்ட கழகங்களும் எங்களோடு இணைந்து, தகவல் தொழில்நுட்ப பிரிவோடு இணைந்து மிக முக்கியமாக ஒத்துழைப்புன்றது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு பகுதி வாரியாக எல்லோருமே அண்ணனோட பிறந்தநாளுக்காக நாங்கள் ரத்தம் கொடுக்குறோம் அப்படின்ற அந்த ஒரு உணர்வுபூர்வமான அந்த முயற்சியோடு இன்றைக்கி செஞ்சாங்க. எல்லாருக்கும் 12 மண்டலங்கள், 82 மாவட்டங்களையும் மிகச்சிறப்பாக இந்த ரத்த தான முகாம்கள் நடந்து முடிந்திருக்கிறது. அதுவும் ரொம்ப முக்கியமாக அண்ணன் நாங்கள் ஃபஸ்ட்டு போய் ஒரு அனுமதி கேட்குறப்பயே, ஒரு வார்த்தை சொல்கிறப்பயே சொன்னாங்க, எல்லாருமே நல்ல சேஃப்டியாக இந்த ரத்த தான முகாம் பண்ணுங்கள், ஒருவருக்கு கூட ஒரு மயக்க நிலை கூட வந்துடக்கூடாது, அவங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் முக்கியமாக நீங்கள் கொடுத்து பண்ணுங்கள், அப்படி பண்ணுறதுனா பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு மிக முக்கியமான அட்வைசரி அந்த இடத்துல சொன்னாங்க. அதை முன்னிட்டு ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் இருக்கணும் அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன் இருந்ததுனால முதல்ல அவங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆரம்பித்து அவங்களுடைய டெஸ்டிங் பண்ணுற விஷயங்கள்லேருந்து ஆரம்பித்து எல்லாத்தையும் ஆர்கனைஸ்டாக பண்ணியிருந்தோம். அவங்களுக்கான ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸ், அவங்களுக்கான உணவு, அவங்களுக்கான படுக்கை, அவங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய மருத்துவ உபகரணங்கள் அனைத்தும் மிக முக்கியமாக எல்லாருடைய கருத்தையும் பெறப்பட்டு, மருத்துவ அணியினுடைய ஆலோசனை பெறப்பட்டு மிகச் சிறப்பாக நடத்தி முடித்தோம். அதில் இன்றைக்கி எல்லாருமே ஆர்வமாக கலந்துக்கிட்டாங்க. ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா நிறைய மாவட்ட செயலாளர்களே முன் வந்து நம்மளுடைய ரத்த தான முகாமில் கலந்துக்கிட்டு, இப்போ நாங்கள் இந்த ரத்த தான முகாம்கள் நடத்துகிறப்ப எங்களுடைய தகவல் தொழில்நுட்ப அணியின் அனைத்து மாவட்ட செயலாளர்களும் இன்றைக்கு ரத்தம் கொடுத்தாங்க. மண்டல செயலாளர் நிறைய பேர் ரத்தம் கொடுத்தாங்க. இப்படி இருந்தாலும் கூட மாவட்ட கழக செயலாளராக இருக்கக்கூடிய அண்ணன்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் அனைவருமே இந்த ரத்த தான முகாமில் கலந்துக்கிட்டது எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய பெருமை. அதில் முக்கியமாக இன்றைக்கு கலந்துக்கிட்ட நம்மளுடைய இங்கே சென்னை மண்டலத்தில் சார்ந்த நம்மளுடைய RS ராஜேஷ் அண்ணன், வடசென்னை வடகிழக்கு மாவட்ட கழக செயலாளர் அவர்களும், MK அசோக் அவர்களும், திரு V சோமசுந்தரம் அண்ணன் அவர்களும் மாவட்ட கழக செயலாளர் அவர்களும், திரு பாலகிருஷ்ணா ரெட்டி அவர்களும், திரு குமரகுரு அண்ணன் அவர்களும், திரு MR விஜயபாஸ்கர் அண்ணன் அவர்களும், திரு சேகர் அவர்களும், திரு KV ராமலிங்கம் அண்ணன் அவர்களும், திரு ஜெயக்குமார் அண்ணன் அவர்களும், இங்கே வேலூர் மண்டலத்தை சார்ந்த திரு அண்ணன் KC வீரமணி அண்ணன் அவர்களும், மிக மூத்த நமக்கு எல்லாம் மிக மூத்த வழிகாட்டியாக அண்ணன் இருக்கக்கூடிய திரு அண்ணன் தம்பித்துறை அண்ணன் அவர்களும், இங்கே திரு SM சுகுமார் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட செயலாளர் அவர்களும், திரு RB உதயகுமார் அண்ணன் அவர்களும், திரு PR செந்தில்நாதன் அண்ணன் அவர்களும், இவ்வளவு மாவட்ட செயலாளரும் அங்கே கலந்துக்கிட்டு
நமக்கு ரத்தம் கொடுத்து அந்த பங்களிப்பு கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு மிகப்பெரிய ஒரே நாளில் 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மிகச்சிறப்பாக கிட்டத்தட்ட அன்னைக்கே 76 மாவட்டங்கள் நடந்தது. எல்லோருக்கும் மிக பயனுள்ளதாக இருந்ததாக தெரிவித்தாங்க. எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி. அதுக்கான சர்டிஃபிகேட்ஸை ஒவ்வொரு மண்டலத்திலையும் எவ்வளோ செய்திருக்காங்கன்ற அந்த எண்ணிக்கையோடு இருக்கக்கூடிய அந்த சர்டிஃபிகேட்ஸை இங்கே ஒப்படைச்சிருக்கிறோம். மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா இங்கே சென்னை மண்டலத்தில் 3200 சகோதர சகோதரிகளும், காஞ்சி மாவட்டத்தில் 1561 சகோதர சகோதரிகளும், வேலூர் மண்டலத்தில் 1497 சகோதர சகோதரிகளும், விழுப்புரத்தில் 1566 சகோதர சகோதரிகளும், தஞ்சை மண்டலத்தில் 1453 சகோதர சகோதரிகளும், திருச்சி மண்டலத்தில் 1470 சகோதர சகோதரிகளும், சேலம் மண்டலத்தில் 1854 சகோதர சகோதரிகளும், கோவையில் 1635 சகோதர சகோதரிகளும், ஈரோட்டில் 1409 சகோதர சகோதரிகளும், மதுரையில் 1900 சகோதர சகோதரிகளும், விருதுநகரில் 1626 சகோதர சகோதரிகளும், திருநெல்வேலியில் 1412 சகோதர சகோதரிகளும், மொத்தமாக 20,583 சகோதர சகோதரிகள் நமக்காக இங்கே இந்த ரத்தத்தின் ரத்தமே என்ற அந்த தலைப்பின் அடிப்படையில் நடத்தப்பட்ட இந்த இரத்த தான முகாம்களுக்கு இங்கே அவர்கள் இரத்த தானம் செய்திருக்கிறார்கள். அனைவருக்கும், ஏழை எளியோருக்கு அரசு மருத்துவமனைக்கு இது போய் சேர்ந்திருக்கிறது. பல மாவட்ட கழக செயலாளர்கள் வந்து ரத்தம் கொடுத்திருக்கிறார்கள். 2026 வெற்றிக்கான அடித்தளமாக இது அமைந்தது என்று நிறைய இடங்களில் இந்த இரத்த தான முகாம்களில் அவங்க சொல்ல கேட்டோம். எங்களுக்கெல்லாம் மிக மகிழ்ச்சியான அந்த பெருமைக்குரிய விஷயம். மிக முக்கியமாக இது நடத்தி கொடுத்தமைக்கு மாவட்ட கழகங்களுக்கு எங்கள் நன்றியும், அண்ணா தொழிற்சங்கத்துக்கு எங்கள் நன்றியும் இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ.